நம்ம போறது அங்க போய் சாப்பிட போறோம். ஏய் பேசிக்கிட்டு இருந்தா நேரம் ஆகுது. இன்னும் எத்தனை ஆயிட்டு உள்ள இருக்குன்னு தெரியுமா? அப்படி இருந்தாலும் நான் இந்த சபையினாடி வந்தேன். நான் யார்? நான் எந்த நாட்டுக்கு சேர்ந்தவன்? என்னுடைய பெயர் என்ன? என்ன கோரி இங்க என்ன நடைபெறுகிறது? கொண்டு புள்ளைங்க என்ன நடக்கும்? ஓ தும்மம் பிடிச்சு என்ன கொல்றதுக்கான நீ இங்க இருக்கிற? ஏய் அப்படி இருந்தாலும் என்னுடைய பேரு எப்படி? நான் எப்படி பிறந்தவன்? நான் சொல்றேன் கவனமா கேக்குறியா? நான் பிறந்த மாதிரி பிறந்தியா? நீ வித்து ஓஷமா பிறந்தியா? ஏய் நான் சொல்றது மட்டும் கவனமா மட்டும் கேளு. சரிமா. அப்படி இருந்தாலும் என்னுடைய பேரானது எப்படி தெரியுமா? எப்படிமா? அனலட்சுமி பணலட்சுமி பாக்கியலட்சுமி சொல்லக்கூடிய 7 லட்சுமி கூடி மலர்மங்க மகாலட்சுமி என்னுடைய பேர். சரி. அப்படி மலர்மங்க மகாலட்சுமியா இருந்தாலும் 10 மாதம் 300 நாள் 3000 தசம நாடிகள் ஒரு தாய் அங்கத்துல செமிந்து கும்பி எரிய குடல பெற்ற தாய். அந்த நாய் யாருங்க? அப்படி ஒரு தாய் உமத்துல நான் பிறந்தவளா? நான் எப்படி பிறந்தவன் உனக்கு தெரியுமா? எப்படி தெரியுதா? தெரியுதுன்னு கேட்டா மயிலே தெரியும். தூக்கி இங்க பாரு, தூக்கி காமிக்கிற வேலை வேணா, டைம் ஆயிடுச்சு. நீ தூக்கி காமிச்சா நீ என்ன பண்ண போற? நீ ஆட்டமா ஆடி சவுத்து போய் கிடக்குற. நீ என்ன பண்ண போற? என்ன பண்ற? சரி அப்படி இருந்தாலும் நான் எப்படி பிறந்தவன் தெரியுமா? எப்படின்னா தேவர்கள் ஒரு பக்கமும் அசவர்கள் ஒரு பக்கமும் திருப்பாக்கடல் ஒரு பாண்டமாகவும் மத்தகிரி மலை ஒரு மத்தாகவும் ஆதிசேஷனுடைய கழுத்துல இருக்கிற பாம்பு கயிறா எடுத்து அசவர்கள் ஒரு பக்கமும் தேவர்கள் ஒரு பக்கமும் அமிர்தம் கிடந்தார்கள். அப்படி அமிர்தம் கிடையும் பொழுது அந்த அமிர்தத்துல யார் பிறந்தார் தெரியுமா? 6000 பெண்மணி பிறந்தார். அப்படி 6000 பெண்மணிக்காகிய 9ஆகிய நான் பிறந்து ரொம்ப அழகா பிறந்தேன். அப்படி அழகா பிறக்கும் பொழுது அசவர்களுக்கும் தேவர்களுக்கும் எப்படி வாக்குவாதம் நடந்தது தெரியுமா? இந்த அழகான குழந்தை எனக்குத்தான் வேணும்னு கேட்டாங்க அசவர்கள். தேவர்கள் சொல்றாங்க இப்படி அழகான குழந்தைய அசவர்களுக்கு கொடுக்க கூடாது, எனக்கு தான் சொந்தம்னாங்க.
இரண்டு பேர்களும் வாக்குவாதம் ஆடி இருக்கும் பொழுது நான் என்ன நினைத்தேன், எப்படி? இரண்டு பேர்களும் சண்டை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள், இவங்க முன்னால நம்ம நிக்க கூடாதுன்னு சொல்லி நான் தாம்பர தடாகத்துல போய் ஒளிந்து கொண்டு விட்டேன். சரிம்மா. அப்படி ஒளியும் பொழுது சங்க தூரகாபுரி நூதலாபுரி சொல்லக்கூடிய வைகுண்டத்து ஒரு பீடமா ஏந்திரித்து வரக்கூடிய மாய கண்ணம் பார்த்தார். இந்த அழகான குழந்தை தாமிர தடாகத்துல இருக்குதுன்னு சொல்லி அங்க ஓடி வந்து என்ன செய்தார் தெரியுமா? என்னை தூக்கி மார்புல வைத்து மரவடமா என்ன கொண்டு போனார். சரி, கொண்டு போய் எங்க ஆளாக்கி 16 வயது மங்கையாக்கி என்ன திருமணம் செய்தார். சரி, என்ன திருமணம் செய்தவர் யாரு? பகவான் திருமணம் செய்தார். சரிங்க. அப்படி பகவான் திருமணம் செய்தாலும் சரி, அப்படி இருந்தாலும் நான் அரமணியாகிய ஆயாசமா இருந்து கொண்டிருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு எத்தனை பேர் தெரியுமா? கூட பிறந்தவங்களாகிய நான் லட்சுமி. சரி, லட்சுமி இறந்தாலும் என் தங்காளாகிய ருக்மணி. ஓ, தொங்குச்சு. தொங்கல்ரா, அது என் தங்கச்சி. தங்கச்சி? ஆமா. சரிம்மா. அப்படி உங்க அக்காளாகி அழைத்ததுன்னு சொல்லி என் தங்கச்சி கூட்டிக்கிட்டு வா, அப்புறம் உனக்கு இன்னும் ஆக வேண்டிய சங்கதி சொல்றோம். கேளுங்க சபையர்களே, லட்சுமி தன் தங்கை ருக்மணி அழைக்க ருக்மணி சபை